Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. தாவேக தலைவர் விஜயின் நிகழ்ச்சிக்கு பரந்தூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 13 கிராமங்களிலிருந்து 17 வேன்களில் கிராம மக்கள் வர உள்ளனர். இதுகுறித்த தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், எத்தனை பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு? எந்தெந்த கிராமத்திலிருந்து எவ்வளவு பேர் வராங்க? ஆனந்தி, இந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 910 நாட்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பரந்தூர் சுற்றி இருக்கக்கூடிய ஏகனாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக 13 கிராம மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. 910 நாட்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை தொடர்ந்து ஈடுபடுத்தி வந்தாங்க. பல முறை நம்ம காட்சிப்படுத்திருக்கோம். ஆனா தமிழக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. இதற்கான எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையிலும் அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறவில்லை என்று இந்த பகுதி மக்களுடைய பிரதான ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகருமான விஜய் அவர்கள் நேரடியாக போராடி வரக்கூடிய மக்களை சந்திப்பதற்கான திட்டமிட்டிருக்கு. அதுக்கான கடிதங்கள் கொடுக்கப்பட்டது. காவல்துறையின் அனுமதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கேட்கப்பட்டது. ஆனால் இதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு தற்போது ஒரு திருமண மண்டபத்தில் வைத்து சந்திப்பதற்கான அனுமதியை காவல்துறையை கொடுத்திருக்காங்க. ஏறக்குறைய 700க்கும் மேற்பட்ட காவலர்களை பணியமர்த்திருக்காங்க. காஞ்சிபுரம், வேலூர்ல இருந்து காவல்துறை வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் காவலர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்க வரக்கூடிய பொதுமக்கள் சுமார் 1500 பேருக்கு மேற்பட்ட நபர்களை பல்வேறு கிராமத்திலிருந்து 13 கிராமத்திலிருந்து வரவழைக்க திட்டமிட்டப்பட்டிருக்கிறது. அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்காங்க. நடிகருமான தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வீட்டிலிருந்து நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு இந்த திருமண மண்டபத்தில் இருக்கக்கூடிய மேல்படவூர் என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய வீனஸ் திருமண மண்டபத்திற்கு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்காரு கட்சியுடைய நிர்வாகிகள். இது ஒரு புறம் இருந்தாலும் அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருப்பது எப்போது தமிழக அரசு இந்த திட்டத்தை திரும்ப பெறும் என்று தொடர்ந்து அவர்கள் பிரதானமாக முன்வைத்து கோரிக்கையை முன்வச்சிட்டு இருக்காங்க. 910 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழக அரசு அதே போல இந்திய அளவில் இவருடைய போராட்டம் கவனத்தை பெறக்கூடிய வகையில தற்போது இந்த போராட்டத்தில் இந்த மக்களோட நேரடியாக சந்தித்து அவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில அவருடைய கோரிக்கையை நேரடி கேட்டறியக்கூடிய வகையில தற்போது இந்த போராட்டத்தில் அவர் பங்கேற்று மக்களுடன் கலந்து பேச இருக்கிறாங்க. இதை ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேல் அவர்கள், அப்போது தொழில்துறை அமைச்சராக இப்போது நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர் தாமு அன்பரசர்களிடம் போராட்ட குழுவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. போராட்ட குழுவில் எந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படவில்லை. இங்க நிலம் கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட நிலம் ஏக்கர்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கையகப்படுத்தக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு ஏக்கருக்கு 3.5 மடங்கு அந்த நிலத்தினுடைய மதிப்பை உயர்த்தி நாங்கள் தமிழக அரசு சார்பாக வழங்கப்படும் என்று அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எங்களுடைய நிலம் குறைந்தபட்ச நிலம் தான் 20 குழி, 50 குழி, 1 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கர் நாங்க இப்படி வச்சிருக்கோம். வீடு குடியிருப்புகள் இருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமா கொடுத்துட்டு நாங்க எங்கே போவது என்று அவங்க மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தலைமுறையாக நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இடத்தை, அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தை எப்படி விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் செல்வது என்று அவருடைய பிரதானமாக கோரிக்கையாக இருக்கிறது. ஆனா தமிழக அரசு இதுல திடமாக இருக்கிறது. இந்த பகுதியில விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகளை அடுத்தடுத்த கட்டத்தை அவர்கள் எடுத்து செல்கிறார்கள். நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணிகள், அனுமதி பெறக்கூடிய பணிகள், டிக்கோவில் ஒப்பந்தம் விடப்பட்டு கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு இங்க விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் தற்போது தொடர் போராட்டத்தில் முக்கிய கவனத்தை தற்போது இந்த போராட்டத்தில் மறுபடியும் பெற்றுக்கிட்டு நம்ம சொல்லலாம். ஆனந்தி, கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.